Hi guys, good morning. Welcome to day 26 of CA Inter September 26. கரெக்டாக 1 month இருக்குது எக்ஸாமுக்கு. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம ஜிஎஸ்டி அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் படிக்க போகிறோம். ஜிஎஸ்டி இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டார்கெட் முடிச்சிட்டோன்னா சாப்டர் நம்பர் லாஸ்ட் 3 சாப்டர் 13, 14 அண்ட் 15 பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் அண்ட் ரிட்டர்ன் படிக்க போகிறோம். அந்த 3 சாப்டர் முடிச்சிருங்க. அவ்வளோதான் ஜிஎஸ்டி ஃபுல்லாக ஒவ்வொரு ரொம்ப சைட்லேருந்து. அண்ட் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸில் வந்து AS4, AS5, AS11, AS22. AS22 வந்து அக்கௌண்டிங் ஆஃப் டேக்ஸஸ்ஸு, AS11 வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அப்புறம் AS5 சொன்னல நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட் ஆர் ப்ரையர் பீரியட் அண்ட் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ். அண்ட் AS5 சொன்ன கண்டிஜென்சிஸ் அண்ட் ஈவெண்ட் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட். அது ஸோ இந்த 4 இயர்ஸ் படிச்சிருங்க. நாளைக்கு இப்போ அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். பிகாஸ் நம்ம டேக்ஸ் முடிச்சிட்டோம். நாளைக்கு லாவோட அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிக்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் நான் சொன்னதோட பிஃபோரே முடிச்சிடலாம், 10th பிஃபோரே முடிச்சிடலாம். ஜிஎஸ்டிலாம் முடிச்சாச்சு. ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்னென்னா, இப்போ 4 நம்மளுக்கு 3 சப்ஜெக்ட்ஸும் முடிஞ்சிடும். ஸோ நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, இல்லை ஒன்ஸ் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இப்போ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லாஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும். திருப்பி 3லேருந்து சண்டேலேருந்து நம்ம ஃபுல்லாக அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஒரு 3-4 டேஸ் படிச்சோன்னா முடிச்சிடும். 3 டேஸில் முடிஞ்சிடும் எனக்கு. அப்படி பண்ணிட்டு நம்ம வெட்னஸ்டே ஆர் 6th ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஆர் எல்ஸ் நம்ம மண்டேலேருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஓகேவோ நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஏன் சஜஷன் கேட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. மோரோவர் சண்டே அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்ம படிக்கிறதோட ரிவிஷன் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, லேர்ன் ஸ்மார்ட், ஸ்டே கன்சிஸ்டன்ட், கிராக் சிஏசிஎம்ஏ. எஃபர்ட் போடுங்க, ஃபுல்லாக படிங்க. கரெக்டாக 1 month இருக்குது. அட்லீஸ்ட் லாஸ்ட் டைமில் விட்டுவேன் கூட, அட்லீஸ்ட் இப்போ படிங்க, ட்ரை பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் 6th திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து வரும் எல்லாமே. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம் கூட, அட்லீஸ்ட் கொஞ்சமாக படித்து எழுதுங்க. அதுதான் சொல்ல முடியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுற கூட படிங்க. பிகாஸ் நீங்கள் வந்து சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், ரைட்? நீங்கள் ஒன்றுமே படிக்கிறதுக்கு கொஞ்சமாக படிக்கலாம்ல, அதுதான் நான் சொல்ல முடியும். படிங்க. ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஓகே, உங்கள் டைம் பார்த்து பண்ணுங்கள். ஃபுல் டைம் ஸ்டடினா தயவு செஞ்சு படிங்க. 1 month வேஸ்ட் பண்ணாதீங்க. திருப்பி 3 months வெயிட் பண்ணணும். கரெக்டாக படிங்க, முடிச்சிடலாம். கைஸ், ஆல் தி பெஸ்ட். இஸ் வித் விக்னேஷ்.